அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்டோரியோட, அதுவும் ரொம்ப நல்ல உண்மையான ஸ்டோரியோட உங்களை சந்திக்கின்றேன். 1892ல அமெரிக்கால இருக்க ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் படிக்கிறாரு. இவருக்கு உற்றார் உறவினர் கிடையாது. தன்னோட படிப்பிற்கான கட்டணத்தை கூட கட்டுறதுக்கு இவர்கிட்ட வசதி இல்லை. இவரும் இவரோட நெருங்கிய நண்பன் ஒருவனும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு முடிவெடுக்கிறாங்க. பிரபல இசைக்கலைஞர் யாரையாவது நம்ம கல்லூரிக்கு கூட்டிட்டு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவோம், அதன் மூலமா வர்ற வருமானத்தை படிப்புக்கு தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த முடிவு நிச்சயமான வெற்றியை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில சந்தோஷமான ஏற்பாடுகளை செய்யறாங்க. அதுக்காக அந்த சமயத்துல அமெரிக்கால ஏன் உலகம் முழுவதுமே புகழ்பெற்ற போலாந்து நாட்டை சேர்ந்த பியானோ கலைஞராகிய இக்னேசி ஜே பேட்ரெவ்ஸ்கியை சந்தித்து தேதி கேட்கிறாங்க. நீங்க என்னைக்கு வர்றீங்க அப்படின்ட்டு. அவரோட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, சார் வருவாரு, ஆனா நீங்க அவருக்கு $2000 தரணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சந்தோஷமா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. பேட்ரெவ்ஸ்கி வருவது அப்படின்னு சொன்னதே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நினைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி எப்படியாவது சூப்பர் ஹிட் ஆக்கணும்னு ரொம்ப திட்டமிட்டு உழைக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கான அந்த நாளும் வந்தது. ஆனா அதே நாள்ல வேற சில முக்கிய நிகழ்வுகள் இருந்ததுனால டிக்கெட்கள் விற்பனையே ஆகல. அதனால அரங்கம் நிறையவே இல்லை. ரொம்ப பாடுபட்டு இந்த விழாவை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்க எந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, சரி பேட்ரெவ்ஸ்கியை சந்திச்சு நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க நிகழ்ச்சி நடத்தலாம்னு நினைச்சோம், ஆனா நாங்க நினைச்ச மாதிரி மக்கள் வரவே இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு டிக்கெட்டுமே விற்பனையாகவே இல்லை, அதனால இந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேட்ரெவ்ஸ்கி என்ன சொல்றாரு, இல்ல நான் திட்டமிட்டபடி இதை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா அந்த நிகழ்ச்சியும் நடந்து முடிஞ்சிச்சு. நடந்து முடிந்ததுக்கு அப்புறமாட்டி இந்த மாணவர்கள் போய் சந்திக்கிறாங்க. அப்ப $1600 ஒரு செக்கும் கொடுக்குறாங்க. அந்த செக்ல $400 எழுதி, நீங்க அப்புறமாட்டி இந்த செக்கை போட்டு எடுத்துக்கோங்க, பெரிய மனசு பண்ணி இந்த $1600 மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேட்ரெவ்ஸ்கி என்ன பண்றாரு, இந்த $1600 திருப்பி கொடுத்துட்டு செக்கையும் கிழிச்சு போட்டுட்டு, நீங்க எனக்கு இந்த கட்டணத்தை தர வேண்டாம், நான் அதை தள்ளுபடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பணத்தை வச்சு உங்களோட படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கண்கலங்கி எப்படி நன்றி சொல்றாங்க. நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வாடகை கொடுக்க கூட வசதியின்றி இந்த மாணவர்கள் சிரமப்படுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேட்ரெவ்ஸ்கி அந்த தொகையையும் கொடுத்தாரு. பேட்ரெவ்ஸ்கி மிகப்பெரிய செல்வந்தர். அவரை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண தொகை தான். ஆனா அவருக்குள்ள மனிதாபிமானத்தை தான் இந்த சம்பவம் உணர்த்துது. பேட்ரெவ்ஸ்கி, நான் உதவலைன்னா வேற யார் இவங்களுக்கு உதவுவா, இவங்களுக்கு உதவுறதுனால நம்ம ஒன்னும் குறைஞ்சு போறது கிடையாது அப்படின்னு கருதிதான் இந்த உதவியை அவர் செஞ்சார். ஆண்டுகள் அப்படியே போச்சு. ஒரு கட்டத்துல பேட்ரெவ்ஸ்கி புகழின் உச்சிக்கு போய் போலந்து நாட்டின் பிரதம மந்திரியாவே ஆயிட்டார். ரொம்ப பெரிய தலைவரா விளங்கி நல்லாட்சி நடத்திட்டு வந்தார். ஆனா துரதிருஷ்டவசமா முதல் உலக போர் வந்தது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914ல. அந்த உலக போர் 1918ல முடிகிற தருவாய்க்கு வந்தபோது மக்கள் எல்லோருமே வறுமையில வாடினாங்க. எங்க பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. இந்த நிலைமையை எப்படி சமாளிக்கிறது, பசியோட இருக்கும் தன் நாட்டு மக்களுக்கு யார்கிட்ட போய் உதவி கேட்பது அப்படின்னு கண்கலங்க நின்னாரு பேட்ரெவ்ஸ்கி. அப்ப என்ன பண்றாருன்னா, அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழு, அதாவது அமெரிக்கன் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ARAன்னு சொல்லுவாங்க, அதோட தலைவரா ஹெர்பர்ட் ஹூவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட பேட்ரெவ்ஸ்கி இந்த உதவியை கேட்கிறாரு. போலந்து நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான டன்கள் உணவு தானியங்கள் மற்றும் மளிகை பொருட்கள்லாம் அனுப்பப்பட்டன. அதன் மூலம் சுமார் 1.5 மில்லியன் போலாந்து மக்கள் பசியாறினாங்க. ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலந்து மக்களை காப்பாத்தினாங்க. பேட்ரெவ்ஸ்கி இப்ப நிம்மதி பெருமூச்சு விட்டாரு. தான் கேட்டோனே தன் நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன் கணக்குல அனுப்பி வச்ச, அவர்களை பட்னி சாவுல இருந்து காப்பாற்றின அந்த அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழுவின் தலைவரை, யாரு, ஹெர்பர்ட் ஹூவரை நேர்ல சந்தித்து நன்றி சொல்லணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஹெர்பர்ட் ஹூவர்ல நேர்ல சந்திச்சு நன்றி சொல்ல போறாரு. அப்ப ஹெர்பர்ட் ஹூவர் சொல்றாரு, நோ நோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க எனக்கு நன்றி சொல்லக்கூடாது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கல்லூரி மாணவன் உங்கள்கிட்ட ஃபீஸ் ஒரு நிகழ்ச்சி கேட்டான். அந்த நிகழ்ச்சி நீங்க நடத்தி கொடுத்தீங்க. அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் பணம் கொடுத்தீங்க. அப்படி உதவி பண்ணுனீங்க அல்லவா, அந்த மாணவர்கள்ல ஒருவன் தான் நான் அப்படின்னு இந்த ஹெர்பர்ட் ஹூவர் சொல்றார்.
அப்படியே பேட்ரவஸ்கியோட கண்கள்லாம் கலங்கியது. காலம் எப்போது யாரை எங்கு வைக்கும் அப்படின்னு ஒருவராலையும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஒருவருக்கு தான் பேட்ரவஸ்கி உதவினார். ஆனா அது ஒரு நாட்டிற்கே பன்மடங்கு திரும்ப கிடைச்சிச்சு பாத்தீங்களா? இந்த உலகுல நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். ஏனெனில் விதைத்தவன் உறங்கினாலும், ஏன் அந்த படைத்தவனே உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. பலனை கருதாம பேட்ரவஸ்கி செஞ்ச உதவிதான் இது. ஆனால் காலத்தினால் செய்த உதவியாயிற்றே, காலம் குறித்து வைத்துக் கொண்டது. இது ஒரு உண்மை சம்பவம். Whatever you give out in life is what you receive back in life. நம்மளுடைய வாழ்க்கையில எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுகிறோம். நல்லதை கொடுத்தால் நல்லதை பெறுகிறோம். You will receive abundance for your giving. The more you give, the more you will have, the more you will get. நம்ம எதையாவது நம்ம நிறைய கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அதே அளவுக்கு அதை விட கூட கூட வேறு சில வழிகள் அன்எக்ஸ்பெக்டட் வேஸ்ல நமக்கு அது திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லதையே விதைப்போம், நல்லதையே அறுவடை செய்வோம். நன்றி, வணக்கம்.